உனக்கு வேலை இல்லன்னா கிருஷ்ணா ஸ்கூல்ல விட்டுறியா? ஏன் எப்போ நீ தானே கூட்டிட்டு போய் விடுவ? ஆமாண்டி, நைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலி. சரி இவனை அனுப்பணுமேனதான் ஏதோ சமாளிச்சு சமையல் வேலையில முடிச்சேன். அடிக்கடி உனக்கு தலை வலிக்குதுல்ல, கண்ணை டெஸ்ட் பண்ண சொல்லி நான் உன்கிட்ட 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க கேக்குற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ இன்னைக்கு மட்டும் இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுரு. சரி, எனக்கும் வெளியே வேலை இருக்கு, நானே அவனை விட்டுடுறேன். ஐயா நம்ம கூட ஸ்கூலுக்கு போறேனே, ஜாலி ஜாலி ஜாலி. போய் ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. என்னாச்சு கல்யாணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குமா? என்னடி சொல்ற? கிருஷ்ணா ராம்னு ஒரு லாயர் மூலமா டைவர்ஸ் நோட்டீஸ் மெயில் அனுப்பியிருக்காங்க. என்னடி இது? மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள் கோவமா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். மறுபடியும் மாப்பிள்ள உன்னை தேடி வருவாரு, அந்த குடும்பத்துல உன்னை சேர்த்துப்பாங்கன்னு நினைச்சு இப்படி மொத்தமா உன்னை வெட்டி விட பாக்குறாங்களேடி. இதெல்லாம் நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆரம்பத்திலேயே நீ இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்கா? நான் எப்ப சொல்லிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையும் சரியில்லை, இப்ப நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையும் வேலைக்காம போகுது. எல்லாமே முடிஞ்சு போச்சுடி. என்ன முடிஞ்சது? இன்னும் எதுவுமே முடியல. விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்களேடி. இனிமே நீ மாப்பிள்ளை எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அவங்க என்ன பண்ணாலும் மனோஜ் கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. நான் கண்டிப்பா மனோஜ் கூட தான் வாழ்றேன். எப்படி முடியும் கல்யாணி? அவங்க கோர்ட்டுக்கு போனா ஓ மேலதான் தப்புன்னு தெரியும். எப்படியும் மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. அவங்க எங்க வேணா போகட்டும், இந்த ஜென்மத்துல மனோஜ் தான் என்னோட ஹஸ்பண்ட். அவன் கூட தான் நான் வாழ்வேன். இதை யாராலையும் மாத்த முடியாது, மாத்தவும் விட மாட்டேன். எங்க நடினாங்க வா போல். மா நம்ம திரும்பவும் எப்பவுமே மீனாட்டி வீட்டுக்கு போவோம். அது ஒண்ணும் அவளோட வீடு இல்ல, நம்ம வீடும் அதுதான். அங்க எப்ப போவோம்? எனக்கு தாத்தா மனோஜ் டாடி எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரமே போயிடுவோம், இல்லனா டாடி நம்ம கூட வந்துருவாரு. எப்போ? கொஞ்ச நாள் ஆகும், ஆனா கண்டிப்பா வருவாரு. நீ இதெல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? நல்லா படிக்கணும். சரிமா. சரி உள்ள போ. பாய்மா. பாய். ஏய் நில்ல, என்னடி பவுடர் காரி, சௌக்கியமா? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? தெரியுது. என்ன வேணும் உங்களுக்கு? உன்கிட்ட இருந்தெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்க தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கோம். வந்து வண்டியில ஏறு. நான் எதுக்கு வரணும்? உன்னை கூட்டிட்டு போய் மாலை மரியாதை பண்றதுக்கு. நியாயப்படி நீ பண்ணிருக்க காரியத்துக்கு போலீஸ் வண்டியில தான் ஏத்தணும். ஒழுங்கு மரியாதை வந்து ஏறடி. ஹலோ, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? சத்யா, என்ன இதெல்லாம்? இவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க? அதான் வண்டியில ஏற சொல்றாங்களே, ஏறுனா நல்லது. நான் எதுக்கு உங்க கூட வரணும்? என்ன உன் அக்கா அனுப்புனாளா? ஏய், எங்க மீனாவை பத்தி ஏதாவது பேசுன வாயை தச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. உனக்கெல்லாம் மீனா பேரை சொல்றதுக்கு கூட தகுதி இல்ல. வீட்டுக்கு நாங்க வரும்போதெல்லாம் எவ்வளவு இலக்காரமா பேசிருக்க நீ. ஆமாக்கா, இவதான் மலேசியா பணக்காரியாச்சே. ஃப்ராடு. ஏன் உன் வாழ்க்கையில நீ உண்மையே பேசுறது இல்லையா? கட்டின புருஷனை ஏமாத்திருக்க. ஏய், ஏன் பர்சனலா நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நீ எக்கேடு கேட்டு போ, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நீ எங்க மீனாவுக்கு என்னென்ன பண்ணிருக்க? அவங்க அம்மா கடையை எடுக்க வச்சிருக்க. அதுக்கும் மேல அந்த பொறுக்கி சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு எங்க முத்து தம்பியை கொல்ல பாத்திருக்கேடி. கொலகாரி. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவளை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாக்கா. புடிச்சு வண்டியில ஏத்துங்க. ஹலோ முத்தன், எங்கண்ணா இருக்க? ஷெட்லயா? சரி, நீ அங்கேயே இருன. மீனாவையும் உடனே வர சொல்லுன. எல்லாம் நல்ல விஷயம் தானே, நாங்க வந்து சொல்றோம். சரிண்ணே. என்னடி அமைதி ஆயிட்டீங்க? இவ கொழுப்பெல்லாம் அடங்கணும். என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? உன் ஃப்ரெண்டுங்க தான் ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்ல சொன்னாங்க. அவங்க எதுக்கு என்ன இங்க வர சொல்ல போறாங்க? தெரியல மீனா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ ஏதோ பெரிய ஆர்டர் வாங்கியிருக்க போல, அதை சொல்லத்தான் வர சொல்லிருக்காங்க நான் நினைச்சேன். அப்படி ஏதாவது இருந்தா நானே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டேனா? அப்ப உனக்கு தெரியாதா? இல்லங்க. வேற என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்களா? என்ன மாதிரி? இல்லங்க, நான் அம்மா வீட்டுக்கு போனப்போ அந்த அக்கா எல்லாம் வந்திருந்தாங்களா? நம்ம முத்தண்ணனை கொல்ல பாத்திருக்கா, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல. முத்தண்ண மேல கைய வச்சு அவளுக்கு என்ன நடக்கணும் புரியணும்ல. இதாங்க நடந்துச்சு. என்ன மீனா, நீ எதுக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்ன? ஏங்க, நான் எங்க சொன்னேன்? சத்யா தாங்க சொன்னா. எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டதால நானும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சா ஊருக்கே தலைவரே சொல்லிட்டு நான் என்கிட்ட மட்டும் மறைச்சு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நானே பயந்து போயிருக்கேன். நீங்க வேற என்ன திட்டுறீங்க? என்ன கொண்டு வராங்க? டேய் சத்யாடா. ஏய், என்னடா சத்யா எந்த வண்டியில வந்திருக்கிற? டேய், என்ன சத்யா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னும் 2 பேரும் உன்னை அடிக்கணும். இறங்கி வாடி, இறங்கி வா. அக்கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன காதலா? இந்த கேடு கெட்டவ முத்துவையே கொல்ல பாத்திருக்கா, சும்மா விட்டுருவோமா? அதான் இவளுக்கு ஆயுத பூஜை. சிறப்பான பூஜையா இருக்கமா, சூப்பர் சூப்பர். அண்ணே, ஏய், என்னடி நிக்கிற? மரியாதையா முத்தன கல்லியும் மீனா கல்லியும் விழுந்து மன்னிப்பு கேளு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீ பேசாம இருமா. ஏப்பா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்ல? சாஷ்டாங்கமா வர சொல்லுங்க. அண்ணே, சும்மா இருங்களேன்டா. நம்மளாலதான் முடியல. இந்த வீர மங்கைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்காங்களே, உன் கால்ல வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னடா சொல்லும்? விடுடி. அக்கா, சும்மா இருங்க. இதுதான் பண்ணிருப்பீங்கன்னு நான் அப்பவே நினைச்சேன். டேய் சத்யா, நீதான் இவங்க எல்லாம் கூட்டு போனியா? ஆமா, உனக்கும் மாமாக்கு எவ்வளவு கெட்டது பண்ணிருக்காங்க, சும்மா விட முடியுமா? சரி, அதுக்கு நீ இப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி அடிதடி பண்றதெல்லாம் தப்புடா. அதை நீ சொல்றியாக்கும்? டேய், நியாயத்துக்காக சண்டை போடுறது வேறடா. சும்மா இரு தம்பி. இவ பண்ண காரியத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பொய் சொன்ன வாயை கெடுதல் பண்ண கையை உடைச்சு விட்டுருக்கணும். ஏமா இப்ப கூட பண்ணல, தப்பு இல்லையா? இன்னும் அவங்க ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. தேவி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் சொன்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. நாங்க எதுவும் கேட்காமலே நீயும் அண்ணனும் எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களை ஒருத்தி இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கா, நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அவங்க பண்ணதுக்குலாம் உங்ககிட்ட சாரி கேட்கணும்க்கா. சத்யா, மன்னிப்பு கேள்றி, கால விழுடி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, சும்மா இருங்க. அதுவும் சரிதான், உங்க காலத்தோட கூட இவளுக்கு தகுதி இல்ல. மன்னிப்பு கேள்றி. கேக்குறியா இல்ல தொடப்பு கட்ட
வாங்கிட்டு வரட்டுமா? செட்லயே 2 பழைய தொடப்பா இருக்க. அண்ணி சும்மா இருங்கண்ணே. நான் உங்களுக்கு எதிராக நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, நீ உன் குடும்பத்தை ஏமாத்தலாம், உன் புருஷனை ஏமாத்தலாம், அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா இனிமேல் இவங்க 2 பேர் பக்கமே நீ வரக்கூடாது. வந்த நாங்க வருவோம். புரியுதாடி? தேவி போதும் விடுங்க. அதான் மன்னிப்பு கேட்டல, கிளம்படி. நீ தான் அந்த கேங்க் லீடரா? எங்கள்ட்ட கேட்டியாடா எதுக்கு அப்படி பண்ணி வச்சிருக்க? உனக்கு எதுக்கு அந்த வேலை முதல்ல? பொண்ணா இருக்குன்னு தான் மாமா இதோட விட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு. டேய், அவ வாழ்க்கையை காப்பாத்த அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சு அவ பழகிட்டா. அவளுக்கு சமமா நம்மளும் நடந்துக்கணுமா? ஏன் எல்லாம் உண்மை தெரிஞ்சப்ப எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா? உங்ககிட்ட சொன்னதே தப்பா போச்சு. மீனா, அவ செஞ்ச வேலைக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ல? அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுப்பா. அது கடவுள் பாத்து பாரு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. மீனா, நீயும் நாலடி அடிச்சிருக்கணும். அதான் நீங்க எல்லாம் அடிச்சிட்டீங்கல்ல. இதெல்லாம் மாமாக்கும் வீட்லயும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. இப்ப கோர்ட்ல வர கேஸ் நடக்க போகுது. இந்த நேரத்துல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கு மேல அவன் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. கிளம்புக்கா. போடி. எவடா டேய் அடிதடின்னு போய் நான் தான் ரவுடின்னு பேர் வாங்கிருக்கேன். அதை பார்த்து உனக்கு புத்தி இல்லையாடா? உனக்கு இதெல்லாம் வேணாம்டா சத்யா. ஒழுங்கா வேலைக்கு போய் முன்னேற வழியை பாரு. டேய் சத்யா, இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிட கூடாது. கிளம்பு. என்னங்க இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க? எனக்கு நம்மளாம் அப்பா கிட்ட போட்டு அமைதியா இருக்கோம். ஆனா அப்படியேதான் உங்களுக்கு இல்ல. என்ன இருந்தாலும் இப்படி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பாவங்க. பாம்புக்கு பாவம் பார்த்தா அது நம்மளே கொத்திடுமா. இனிமே அவங்க உங்க பக்கமே வர மாட்டாங்கல்ல. எருமினா பார்லர்மா செஞ்ச வேலைக்கு அதை வாங்கிச்சு விடு. பாஸ் 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 உங்க ஒய்ஃப் அவளை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல பாஸ், அவங்க வந்திருக்காங்க. வந்திருக்காடா? ஆ. அவ எதுக்கு இங்க வந்தா? நீ எதுக்கு இங்க வந்த? என்னாச்சுங்க இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிறீங்க? மனோஜ், நான் தனியா பேசணும். அப்புறம் ஏமா இங்க வந்த? ஏத்த மாதிரி பெரிய கிரவுண்ட் இருக்கு, போய் தனியா பேசப்போ. சரியான ஆளுதாம்மா நீ. ஒரு பாவப்பட்ட பிள்ளைய இப்படி ஏமாத்திருக்க. உனக்கு மனசாட்சி இருக்கா? என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் தனியா பேசணும். எந்த ஹஸ்பண்ட்? ஆல்ரெடி இருந்தவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் எத்தனை பேருன்னு எனக்கு எப்படி தெரியும்? மனோஜ், வேண்டாம் மனோஜ், நான் உன்கிட்ட பேசணும். என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? என் மூஞ்சில முடிக்க கூடாது சொல்லிருக்கல. நான் உன்கிட்ட தனியா பேசணும் மனோஜ், ப்ளீஸ். சார், நீங்க வாங்க. ப்ரோ உஷாரா இருந்துக்க. என்ன வேணும் உனக்கு? என் நிலைமைய பாத்தியா மனோஜ்? என்ன பண்ணிருக்காங்க பாத்தியா? என்ன அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. 2 பேரும்னா? உன் தம்பி முத்துவும் மீனாவும் சேர்ந்து என்ன அடிச்சாங்க. மனோஜ், நான் உன்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிருக்கேன், போய் சொல்லிருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு. நீ அடி, அதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா அவங்க 2 பேரும் யாருன்னு அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சிட்டாங்க மனோஜ். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்ன இருந்தாலும் நான் உன்னோட வைஃப். அவங்க எப்படி நான் அடிக்கலாம்? எனக்காக இருக்கிறது நீ மட்டும் தான் மனோஜ். நீ தான் அவங்க கிட்ட கேட்கணும். உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா? நான் உன்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா உன் மேல வச்சிருக்கிற லவ் பொய் இல்ல மனோஜ், அது உண்மை. இப்போ உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். எனக்காக நீ அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும். அவங்க உன்னை அடிச்சதுல ஒண்ணும் தப்பே இல்ல. என்ன மனோஜ் நீயும் இப்படி பேசுற? பின்ன நீ எனக்கு பண்ணிருக்கிற துரோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீ முத்துவ சாகடிக்க பாத்திருக்க. நீ என்ன சொல்ற? அவன் கார் பிரேக் வயரை கட் பண்றதுக்கு நீ தானே சாவி எடுத்து கொடுத்திருக்க. இல்ல மனோஜ், அது நான் இல்ல சொல்லாத. எல்லா உண்மை எனக்கு தெரியும். ஒரு ஆளை கொண்ட அளவுக்கு போயிருக்க. முத்துக்கு எனக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும். என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி. நீ அடி வாங்க வேண்டியவதான். உனக்கு இனிமே என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீ என்னை விட்டு விலைக்கு போயிட்ட. நான் போகல மனோஜ். எல்லாருமே சேர்ந்து என்ன தள்ளி வச்சுட்டாங்க. நானே உன்னை தள்ளி வச்சுட்டேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உன்னை யார் அடிச்சாலும் கொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இனிமே நான் பார்க்க வராத போயிடு. மனோஜ், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு நானே உன்னை அடிச்சிருவேன். போயிடு. என்ன விரட்டுறல, நீயா என்ன தேடி வருவ. நான் வர வைப்பேன். என்னடா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க? என்னப்பா, இதை பத்தி கேக்குறேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னாச்சு மாமா? ரோகிணி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை அடிச்சிருக்கீங்க. ஐயோ, நாங்க இதான் நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா? பா, மாமா, நாங்களாம் எதுவும் பண்ணலப்பா. நாங்களே எதுவும் அவளை அடிக்கல மாமா. நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா மாமா, நாங்க எதுக்கு அடிக்க போறோம்? முதல்ல நாங்க தான் அடிச்சோம். உனக்கு யாருப்பா சொன்னது? ரோகிணி மனோஜ் கடைக்கு வந்து நீங்க 2 பேரும் அடிச்சதா சொல்லி அழுதுருக்கா. ஏன்டா அது அப்படியே சொல்லிச்சு? ஆமா, நீங்க 2 பேரும் அவனை கூட்டிட்டு போய் ஆளுங்களோட சேர்ந்து அடிச்சதான் சொன்னா. ஓஹோ, வீட்டை விட்டு வெளில அனுப்புனாலும் 2 பேரும் கடையில பார்த்து பேசிக்கிறீங்களோ? ஏய், நான் அவகிட்ட பேசுறது இல்ல. அவளதான் தேடி வந்தா. அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன். முத்துவோட கார் பிரேக் வயரை கட் பண்ணி அவன் சாகடிக்க பார்த்தல. அதுக்கு உனக்கு இது தேவைதான் சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணீங்க? சொல்லாம கொள்ளாம தனியா போய் அவளை அடிச்சிருக்கீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து அவளை 4 வச்சிருப்பேன்ல. ஆனா ஏமா நீங்க வேற சும்மா இல்லாம அப்பாட்ட என்ன திட்டு வாங்க வைக்க போறீங்களா? நாங்க தான் அடிக்கலன்னு சொல்றோம்ல. நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க அடிக்கலையா? எனக்கு அவ பண்ணதெல்லாம் நினைச்சு கோவம் வந்துச்சு. அதுக்காக அவளை அடிக்கணும்னு நினைக்கல மாமா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணை போய் நான் அப்படி படிப்பேன். அப்புறம் ஏன் மனோஜ் கடைக்கு வந்து அப்படி சொல்லி இருக்கிறாளா? பொய் சொன்னாளா? பொய் சொல்றதா அவளுக்கு காலையிலேயே காஃபி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. நிச்சயமா சொல்லிருப்பா. மாமா, அவளை நாங்க அடிக்கல. ஆனா அவ அடி வாங்கினது உண்மை. என்னம்மா குழப்பறீங்க? அப்ப ரோகிணி அடிச்சது யாரு? மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான்ப்பா. அவங்களா? ஆம்பா, அவங்க ஏன்டா அடிச்சாங்க? அவங்களுக்கு தான் மீனா மேலே என் மேலே அக்கறை அதிகமாச்சுலப்பா. அவங்களுக்கு பாலரமா பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த கோவத்துல போய் அடிச்சிருக்காங்க. இதுவும் நல்லதுதான். அப்ப நீங்க அடிக்காம கூலிப்படையை வச்சு அடிச்சிருக்கீங்க. அத்தை, நாங்க யாரையும் அடிக்கலாம் சொல்லல. அவங்களாம் ஒண்ணும் கூலி படையும் இல்ல. ஏன் வீட்டு ஆளுங்க மாதிரி தான். எங்க மேல இருக்கிற பாசத்துல முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டாங்க. அம்மா, ரோகிணி நீங்க அடிக்கலனாலும் உங்க ஆளுக்கு போய் அடிச்சிருக்காங்க. அதுவும் தப்பு தானே? நீங்க நடந்ததெல்லாம் போய் ஏன் அவங்ககிட்ட சொன்னீங்க? மாமா, நாங்க அவங்க கிட்ட போய் எதுவும் சொல்லல மாமா. இந்த விஷயம் எல்லாம் சத்யாக்கு தெரிஞ்சு அவன் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டான். ஆனா அவங்க இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல மாமா. மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுங்க. எப்படியோ அந்த பார்லர்காரி அடி வாங்கிட்டா. அதுல எனக்கு சந்தோஷம்.